தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவி நீக்கம், உடனடியாக தற்கொலை செய்து கொண்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அமைச்சர் பதவி நீக்கம், உடனடியாக தற்கொலை செய்து கொண்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பொதுவாக அரசியலுக்கு வருபவர்கள் உயர்ந்த பதவியை பிடிக்க வேண்டும் என்பது ஆசை. கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பதவியை பிடிக்க வேண்டும் என்பது ஆசை. இந்த பிரதமர், ஜனாதிபதி பதவியை பிடிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஆசை. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் பதவியை கஷ்டப்பட்டு பிடித்தார். ஆனால் தவறின் காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். கிடைத்த பதவி கை நழுவி போய்விட்டதால் மனம் நொந்து போன அந்த அமைச்சர் தற்கொலை செய்து கொண்டார். இது இந்தியாவில் அல்ல, ரஷ்யாவில் அதிபர் புட்டின் தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடைபெற்று வருகிறது. இந்த ரஷ்ய உக்ரைன் போரினால் ரஷ்யாவில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் விமானத்துறை அமைச்சர் ரோமன் ஸ்டூவர்ட் நேற்று மாலை பதவி நீக்கம் செய்யப்பட்டார். விமானத்துறை சேவை பாதிக்கப்பட்டதால் விமானத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அடுத்த ஒரு சில நிமிடங்களில் சாலையில் நின்றிருந்த ஒரு காருக்குள் அவருடைய சடலம் இருந்தது, மீட்கப்பட்டது. அதற்கு காரணம் விசாரித்த பொழுது மனம் நொந்து போய் துப்பாக்கியால் தன்னை சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல் வந்தது. இது ரொம்ப வேதனையான விஷயம். அமைச்சர் பதவி கிடைக்கலாம், இன்னைக்கு போகும், நாளைக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டி உயிரை மாய்த்து கொள்வது வேதனையான விஷயம். இன்றைக்கி பதவிங்கிறது ரொம்ப பாடுபடுத்துது, எல்லாத்தையும் பாடுபடுத்துது. அந்த பதவி கிடைச்சா சந்தோஷமாக இருக்குது. பதவியிலேருந்து நீங்கின உடனே மனம் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்வது அது எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா இந்த பிரச்சனைகள் வராது. அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அமைச்சர் சீட்டில் உட்காந்துட்டு சும்மா ஏனோதானம்னு இருந்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவதாக செய்வாங்க. அமைச்சர் பதவியில் உட்கார்ந்தோம்னா பொறுப்பை உணர்ந்து பணிகள் சரிவர நடைபெறதான்னு சொல்லி கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி ரஷ்யாவில் விமானத்துறை அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் அந்த அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உடனே தற்கொலை செய்து கொண்டது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.